வணக்கம் மக்களே, நான் கேடிகே. நீங்கள் பார்த்துருக்கிறது கேடிகே பிரியாணி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் பாஸ்மதி ரைஸை வச்சு 10 கிலோ ரைஸ் வச்சு பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணி. எப்படி பண்ணலாம், ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 கிலோக்கு எவ்வளவு, இப்போ நம்ம 10 கிலோக்கு எவ்வளோ போட போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியேவும் பாஸ்மதி ரைஸு 2 தடவை வாஷ் பண்ணி கழுவி ஊற போட்டு வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது, அரை மணி நேரம் ஊறணும். பாத்திரம் எப்படி சூஸ் பண்ணணும்னா, 1 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி பாத்திரம் வேணும். அதாவது 1 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணி வேகிற மாதிரி பாத்திரம் வேணும். இப்போ நம்ம வந்து 10 கிலோ செய்ய போகிறோம். 10 கிலோவுக்கு 50 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி பாத்திரம் வேணும். ஆனால் நம்ம 75 லிட்டர் இது பிடிக்கும். நம்ம பாத்திரம் இல்லாதனால 50 இதுவே போட்டு சரி பண்ண போகிறோம். நம்ம பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னோட இது வந்து கடலெண்ணெய் தான். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதுவும் 1 கிலோக்கு எவ்வளோன்னா, நம்ம 1 கிலோக்கு வந்து 280 கிராம் யூஸ் பண்ணுறோம். அப்போ 1 கிலோக்கு 280 கிராம்னா 10 கிலோக்கு வந்து 2 லிட்டரு 2 கிலோ 800 கிராம் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 லிட்டரு 800 கிராம் யூஸ் பண்ணணும் நம்ம. இது வந்து 10 கிலோக்காக நம்ம செய்கிறோம். நம்ம வீட்டில் 1 கிலோ செய்கிறதுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து 280 கிராம் ஊற்றுவேன். 280 கிராம் உங்களுக்கு அளவு தெரியலனா, எனக்கு 280 கிராம் உங்களுக்கு தெரியலனா, நம்ம டீக்கு வைக்கிற கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பில் 2 கப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு ஊற்றினீங்கன்னா 1 கிலோ பிரியாணிக்கு ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் வந்து லைட்டாக சூடானவும் பட்டை 1 கிலோவுக்கு 2 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு 2 கிராம்னா இவ்வளோ தான் இருக்கும். 1 கிலோவுக்கு 2 கிராம். அப்போ 10 கிலோவுக்கு 20 கிராம் பட்டை, 20 கிராம் பட்டை போடுறோம். லைட்டாக சூடானே போடுறோம். நெக்ஸ்ட்டு 1 கிலோவுக்கு 2 கிராம் கிராம்பு. 2 கிலோ கிராம்னா ஒரு 15 கிராம் வரும். எண்ணி பார்த்தீங்கன்னா 15 கிராம் வரும். 20 கிராம், அதாவது 20 கிராம் கிராம்பு அதையும் போட்டோம். அன்னாச்சி பூ எவ்வளோ போடணும்னா, 1 கிலோவுக்கு 2 பூ போடலாம். 1 கிலோவுக்கு 2 பூ போடலாம். நம்ம 10 கிலோவுக்கு 20 கிராம். அதே தான் சோம்பு 1 கிலோவுக்கு இவ்வளோ போடணும். நம்ம 20 கிலோ போடுறோம். அதாவது 1 கிலோவுக்கு இவ்வளோன்னா அது ஒரு 10 கிராம். 10 கிராம்னா ஒரு 20 கிராம் 10 கிலோவுக்கு. ஜாதி பத்திரினா நம்ம ஜாதிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாதி பத்திரி இவ்வளோ தான் போடணும் 1 கிலோவுக்கு. அது ஒரு 5 கிராம் வரும். நம்ம 10 கிலோவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். 10 கிலோவுக்கு போட்டுருக்கோம். கல்பாசி 1 கிலோவுக்கு 2 கிராம். 1 கிலோவுக்கு 2 கிராம். அப்போ 10 கிலோவுக்கு உங்களுக்கு 20 கிராம். இது 20 கிராம் போட்டோம். நெக்ஸ்ட்டு பிரியாணி இலை 1 கிலோவுக்கு கரெக்டாக 2 இலை போடலாம், இல்லை 3 இலை போடலாம். நம்ம கரெக்டாக எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி 20 இலை எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுருக்கோம். அப்புறம் ஜாதிக்காயை வந்து நான் எப்பயுமே இப்படி அடித்து வச்சுருப்பேன். அடித்து வச்சு போடுவேன். 1 கிலோவுக்கு வந்து 1 காய் போடுவேன் நான். இப்போ இது வந்து நம்ம 10 கிலோவுக்கு 10 காய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 10 கிலோவுக்கு 10 காய். அப்புறம் ஏலக்காய் 1 கிலோவுக்கு 10 கிராம் ஏலக்காய். ஏலக்காய் வந்து நம்ம ஏன் இப்படி முழுசாக போட மாட்டோம், அரைச்சி போடுறோம்னா, அரைச்சி போட்டால் அதோட ஃப்ளேவர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும், எல்லா பக்கமும் வரும். அதனால நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஏலக்காய் வந்து 1 கிலோவுக்கு 10 கிராம். அப்போ 10 கிலோ போடுறோம், 100 கிராம் ஏலக்காய் தூள். அப்படியே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இது இப்போ எப்படி இருக்கணும்னா, கிராம்பு வந்து உங்களுக்கு வந்து அது பலூன் மாதிரி வெடிச்சு வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிராம்பு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரவங்க நம்ம வெங்காயம் பச்சைலாம் அடிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ அந்த கிராம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெங்காயம் பச்சை மிளகாய்
அது 1 கிலோக்கு 4 பச்சை மிளகாய். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 400 வெங்காயம். அப்போ 10 கிலோக்கு 4 கிலோ வெங்காயம். இதுதான் கணக்கு. இப்போ போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும். ஏன் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும்னா, வெங்காயம் நம்மளோட பிரியாணி வந்து வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ கெடாமல் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, என் பிரியாணி 12 மணி நேரம் 43 நிமிஷம் கெடாமல் இருந்திருக்கு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. எதுக்கு என்ன ரீசன்னா, வெங்காயத்தை நல்லா சுருங்க வதக்கிடணும் நம்ம. அதனால தான் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வெங்காயத்தை அரை வைக்கிறது வேக வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாங்கும் பிரியாணி. நீங்கள் அப்பப்போ இது பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சுருங்க வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கும் நல்ல அவுட்புட் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். பிரியாணி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1 கிலோவுக்கு 200 கிராமு, 10 கிலோவுக்கு அப்போ 2 கிலோ இஞ்சி பூண்டும். இது எப்படி அரைக்கணும்னா, பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும். இஞ்சி எவ்வளோ கம்மியாக இருக்கணும், 100 கிராம் இப்போ ரெண்டுமே எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இஞ்சி வந்து ஒரு 40 கிராம் எடுத்தால் போதும். பூண்டு வந்து 60 கிராம். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கணும். பூண்டு வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால இது பண்ணுறோம். 1 கிலோவுக்கு 200 கிராம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இந்த டயத்தில் தான் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னீங்களே, அது ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் போயிடும். ஆனால் இந்த மாதிரி தாளிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி கார் போகிற சவுண்டு, பஸ்ஸு போகிற சவுண்ட்லாம் கேட்கலாம். நாங்கள் திடீர்னு வெளியே வந்து ஒரு இடத்துல சமைக்கிறோம், அதனால தான் இவ்வளோ கேட்குது உங்களுக்கு. அதெல்லாம் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மைக்கோட பண்ணுறோம். ஏன்னா மைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மைக் மறந்து வந்தோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு மைக்கோட பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த பாருங்களேன், வதங்குதா இந்த அளவுக்கு. இது வந்து இப்போ 70% வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னா, உங்களுக்கு மிளகாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள் வந்து சக்தி மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் தான் அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற கலர் கிடைக்கும். நம்ம கலர் பொடி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் சக்தி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். 1 கிலோவுக்கு வந்து 10 கிராம் யூஸ் பண்ணுறோம். அப்போ 10 கிலோவுக்கு வந்து 100 கிராம் மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 3 கிராம் 1 கிலோவுக்கு. 3 கிராம்னா சும்மா 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுவே மிளகாத்தூளே ஒரு 10 கிராம் எடுக்க முடியல அப்படின்னா, டேபிள் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா 10 கிராம் வரும். அதுலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக எடுத்திங்கன்னா 3 கிராம் வரும். 3 கிராம் மஞ்சத்தூள். அப்போ உங்களுக்கு வந்து 10 கிலோ 30 கிராம் மஞ்சத்தூள், 30 கிராம் மஞ்சள். நெக்ஸ்ட் மல்லித்தூள் 1 கிலோக்கு வந்து 10 கிராம். எல்லாமே சக்தியில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். சக்தி மல்லித்தூள் 10 கிராம். அப்போ 10 கிலோவுக்கு 100. சீரகத்தூள் அதே மாதிரி தான் 10 கிராம் நான் யூஸ் பண்ணுவேன் 1 கிலோவுக்கு. உங்களுக்கு 10 கிலோங்கிற போது 100 கிராம். நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள். சக்தியிலே வாங்கிக்கலாம், இல்லை நீங்களே மிளகு வாங்கி அரைச்சிக்கலாம். மிளகுத்தூள் வந்து எப்படின்னா 5 கிராம் 1 கிலோவுக்கு. அப்போ உங்களுக்கு 10 கிலோவுக்கு 5 கிராம் 50 கிராம்.
இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸு. மேக்ஸிமம் நீங்கள் பொடி போடும்போது லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்நேரம் நீங்கள் பொடி போடும்போது என்ன பொடி போடுறது உங்களுக்கும் ஈஸியாக தெரியும். அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் அந்த நேரத்தில் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் சிம்மில் தான் வச்சேன் இப்போ, அதனால தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்களேன், கலர் எப்படி பாருங்களேன், பார்த்தீங்களா கலர் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி எண்ணெயில் மட்டும்தான் மிளகாத்தூளாக இருக்கட்டும், மல்லித்தூளாக இருக்கட்டும், சீரகத்தூளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எண்ணெயில் மட்டும் தான் போடணும். தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும். எண்ணெயில் போட்டால் மட்டும்தான் அதோட கரெக்டான ஃப்ளேவரும் கரெக்டான கலரும் வரும். பாருங்க என்ன கலர் வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ கிரேவி என்ன கலர் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன போடுறோம்னா நம்ம சுகர் சேர்ப்போம். நான் எப்பயுமே என்னோட பிரியாணிக்கு வந்து சுகர் சேர்ப்பேன். சுகர் வந்து ஒரு கிலோவுக்கு 10 கிராம் சேர்ப்போம். இப்போ வந்து இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் 100 கிராம் சேர்த்துக்கோம். நீங்கள் 15 கிராம் சுகர் கூட சேர்த்துக்கலாம், 1.5 டீஸ்பூன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் 10 கிராம் சேர்த்துருக்கேன். ஏன் சுகர் சேர்க்குறேன்னா, இந்த அருண் சுவைன்னு சொல்லுவாங்கள்ல, பிரியாணி வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. அது சில பேருக்கு அது பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தி ஃபுட் இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம பட்டை, கிராம்பு, அன்னப்பூ, சோம்பு எல்லாமே நம்ம ஹெல்த்தியான ஐட்டம் மட்டும் தான் போகிறோம். பிரியாணினால அது ஹெல்த்தி ஃபுட்டு. இதோடு சேர்ந்து நம்ம சுகர் மிக்ஸ் பண்ணோம்னா அறுசுவையும் நமக்கு தெரியும். இப்போ காரம், புளிப்பு, உப்பு, தோப்பு, இது மாதிரி இனிப்புக்கு இதை சேர்க்கணும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஒரு முக்கியமான விஷயம், நான் பிரியாணிக்கு எந்த ஒரு பிரியாணிக்குமேவும் தலைச்சேரி பிரியாணியை தவிர்த்து மிச்சம் எல்லா பிரியாணிக்குமேவும் நெய் சேர்க்க மாட்டேன். இன்னொன்று திண்டுக்கல் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி 2 பிரியாணிக்குமேவும் நெய் சேர்ப்பேன். மிச்சம் எல்லா பிரியாணிக்குமே நெய் சேர்க்கவே மாட்டேன். இதுதான் ஏன்னா நெய் சேர்க்க மாட்டேன்னா இதோட ஃப்ளேவரேவும் எல்லாரோட ஃப்ளேவரும் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பிரியாணினா எல்லா ஃப்ளேவரும் நமக்கு தெரியணும். நெய் ஊற்றோம்னா நெய் சோறா மாதிரி. அப்போ நெய் வாடை மட்டும் தான் தெரியுமே தவிர நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ண எந்த ஒரு ஃப்ளேவருமே தெரியாமல் போயிடும். அதனால நெய் சேர்க்க மாட்டேன். நீங்களும் சேர்க்க மாதிரி தான் நல்லாயிருக்கும். இல்லை நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். அதான் அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த அவுட்புட் கிடைக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து உப்பு நான் ஒரு கிலோக்கு எவ்வளோ சேர்ப்பேன்னா 50 கிராம். ஒரு கிலோ அரிசிக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணோம்னா 50 கிராம் உப்பு. அப்போ 10 கிலோ நம்ம போட்டுக்கோம், 1/2 கிலோ உப்பு. சால் ரைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுப்போம். பார்த்தீங்களா கிரேவி என்ன கலரில் இருக்குங்களா? கிரேவி அப்படியே கலர் வந்து அப்படியே வந்துடும், சாஃப்ட் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம தயிர் யூஸ் பண்ண போகிறோம். தயிர் வந்து ஒரு கிலோவுக்கு 200 கிராம். அப்போ 10 கிலோவுக்கு 2 லிட்டர் தயிர். 2 லிட்டர் தயிர் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தயிரும் மசாலாவும் ஒன்றும் மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டுமே பிரியாணி நல்லா இருக்கும். இந்த மாதிரி திறந்தெல்லாம் இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் ஒரு நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்க அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. கூட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ ஹீட் தேவை, ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், அதோட இதாகிடும். அந்த திறவுத்தெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ தான் நம்ம அப்போ பார்க்கும்போது தயிர் ஊற்றப்போ திறவுத்தெல்லாம் இருக்குல்ல, அது மாறணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போயும் கொஞ்சம் அளவுக்கு மாறி இருக்குது. அந்த எண்ணெயும் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அது அப்படியே மேலே வந்துடும். பார்த்தீங்களா இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு? கிரேவி வந்து உங்களுக்கு அப்படின்னு ஒரு தனியாக, எண்ணெய் தனியாக, கிரேவி தனியாக, இந்த மாதிரி அவுட்புட் வந்தால் மட்டும்தான் பிரியாணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது இப்படி வெளியே வந்தால் தான் நம்ம பிரியாணி கரெக்டாக முறையாக தாளிச்சு பண்ணுறதே இருக்கும். இப்போ பாருங்க, நமக்கு தயிர் தனியாக, கிரேவி தனியாக இல்லை பாருங்க. முதல் இதுக்கு முன்னாடி காட்டும் போது கிரேவி தனியாக, தயிர் தனியாக இருந்துச்சா? அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம 200 கிராம் யூஸ் பண்ணுறோம். 1 கிலோக்கு 200 கிராம்னா 2 கிலோக்கு வந்து 10 கிலோக்கு வந்து 2 கிலோ தக்காளி யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த நேரத்தில் சேர்க்குறோன்னா நம்ம சிக்கன் போட்டு வேகிற கூட இது குழஞ்சிரும். அதுக்காக இந்த நேரத்தில் சேர்க்குறோம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக வைப்போம்.
தக்காளி வந்து மெல்ட் ஆகி வேமா, அதனால் கொஞ்சம் வேக விடும். நெக்ஸ்ட்டு மணத்தில் 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி இப்படி போடுறோம். அப்போ நம்ம வந்து 10 கிலோவுக்கு ஒரு 10 கை போடணும். அதை எடுத்து வச்சுருக்கேன், அப்படி போடுறேன். புதினாவும் அதே மாதிரி தான். 1 கிலோவுக்கு இப்படி ஒரு கை எடுத்துக்கோங்க. ஒரு கையில் இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 10 கிலோவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், 10 கிலோவுக்கு போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் மல்லி புதினா எண்ணெயில் சேர்க்கலைன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் ஆகி ரொம்ப புதினாவானே அடிக்கும். அதனால தான் நம்ம இந்த நேரத்தில் சேர்க்குறோம். புதினாவும் மல்லித்தலையும் இந்த நேரத்தில் சேர்க்கறதுக்கு ஒரே காரணமே அதே தான். இந்த மாதிரி புதினாவும் மல்லித்தலையும் மிக்ஸ் ஆனதே இந்த மாதிரி ஆகிடும். இந்த டைமில் என்ன பண்ணோம்னா நம்ம 10 கிலோ சிக்கனை வச்சுருக்கோம். 1 கிலோவுக்கு வந்து 1.25 கிலோவும் போடலாம். 1 கிலோவுக்கு வந்து 1.25 கிலோவும் போடலாம். 1.5 போடலாம். இதுதான் இது. 1.5 மேலே போனால் அதோட ஃப்ளேவரே நல்லா இருக்காது. மேக்ஸிமம் 1.25 கிலோ 1.5 கிலோ அதுக்கு மேலே போகாதீங்க. நான் 1 கிலோ மாதிரி எடுத்து வச்சுக்கேன். 10 கிலோவுக்கு 10 கிலோ சிக்கன் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் 1.5 கிலோ போடணும்னு சொல்கிறேன்னா அதோட ஃப்ளேவர் பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கிலோ வரைக்கும் போடலாம். என்னை பொறுத்தவரைக்கும் 1.25 கிலோ போட்டாலே போதும். நம்ம நல்ல ஃப்ளேவரோட சிக்கன் வாசனை நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கிலோ போடலாம். நான் இதில் வந்து 1 கிலோ மணிக்கு தான் சேர்த்துருக்கேன். 1 கிலோனா 10 கிலோவுக்கு 10 கிலோ தான் சேர்த்துருக்கேன். நல்லா பாருங்களேன், கிரேவி எப்படி இருக்கு பாருங்கள். இது அப்படியே சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இது அப்படி நம்ம தேங்காய் அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி எல்லாம் அரைச்சி நம்ம இதில் அப்படியே ஊற்றி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சப்பாத்திக்கு புல்காக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் சாப்பிடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி ஊற்ற போகிறோம். அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். எவ்வளோ ஊற்ற போகிறோம்னா 1 கிலோவுக்கு 1.700 தண்ணி. 1 கிலோவுக்கு 1 லிட்டர் 700 ml தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக தம் ஆகிடும். அது கீழே கம்மியாக ஊற்றுனா ஓரளவுக்கு தான் வேகும். ஆனால் என்னோட மெஷர்மெண்ட் என்னென்னா 1 கிலோவுக்கு 1.700 தண்ணி. இப்போ வந்து நம்ம 17 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். 17 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். லெமன் சேர்க்கலையும் நினைக்காதீங்க. இந்த நேரத்தில் தான் லெமன் சேர்க்கணும். எண்ணெயிலையோ தக்காளி வதங்கும் போதோ கிரேவி இருக்கும் போதோ லெமன் சேர்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் தான் லெமன் சேர்க்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் ஆன பிறகு லெமன் 1 கிலோவுக்கு வந்து 1/2 லெமன் ஊற்றி போடலாம். அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும், புளிசோறு மாதிரி ஆயிடும். 1 கிலோவுக்கு 1/2 லெமன். அப்போ 10 கிலோவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ என்னென்னா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி போட்டு தம் போட்டுடலாம். மூடி போட்டு எப்படி என்னன்னு பார்த்துருவோம் பக்கத்தில். எப்பவுமே தட்டை எடுக்கும்போது நம்ம தட்டை எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும். நம்ம இன்னைக்கு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஆவி பூரா உங்கள் கை மேலே பட்டு பூராமே தோல் பூரா முடிஞ்சிடும். நிறையா நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். எப்பவுமே தட்டை இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்தீங்கன்னா அந்த ஆவி அப்படியே மேலே பறக்கும். நல்லா கொதிச்சிட்டு இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெயை வதக்கிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, உப்பு கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுருக்கு. கரண்டி மேலே தான் அரிசி போடணும். எப்பயுமே தண்ணி மேலே நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி அப்படியே ஃபுல்லாக உங்கள் மேலே தெரிக்கும், சூடாக அப்படியே உங்கள் மேலே இருக்கும். அது மாதிரி அரிசி போட்ட ஆரம்பிச்சதுலேருந்து எப்பயுமே லைட்டாக நாளும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்னன்னா அரிசி அப்படியே அடியில் உட்காந்துரும். என்னடா பார்க்க இவ்வளோ எண்ணெயாக இருக்குது மேலே, இது எப்படி இதாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எப்படின்னா அரிசி வேக 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 அரிசிக்குள்ளே எல்லாமே எண்ணெய் உள்ளே இறங்கிடும். அப்போ எண்ணெயே இல்லாமல் இருக்கும். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன், அப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சமாக கொதிக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது ஓவராக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா சிம்லேயும் வைக்கக்கூடாது, அதிகமாக வைக்கக்கூடாது.
நடுவில் வச்சோம்னா கரெக்டாக அந்த தண்ணி வற்றாமல் அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால தண்ணி வற்றாமல் மெதுவாக கரெக்டாக வேகும். நம்மளே இதே இது பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது வேகமாக வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வேகமாக வற்றி போயிடும், அதுக்கப்புறம் அரிசி வேகாமல் போயிடும். அதனால தான் நம்ம பாதியில் வைக்கிறோம், அதாவது சிம்மும் இல்லாமல் அதிகமாக வைக்காமல் நடுவில் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர்றது உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணெய் பூரா அரிசி அப்படியே வாங்கிக்கிறோம். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. எப்பயுமே அரிசி போட்ட பிறகு நம்ம எப்பயுமே ஒவ்வொரு சைடு கிண்டிக்கிட்டே இருக்கணும் லைட்டாக. ஏன்னா அரிசி வந்து அடியில் அப்படியே உட்காந்துரும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அரிசியை போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் இருக்க அரிசியை பூரா அப்படி கீழே இறக்கிடும். ஏன்னா சைடில் இருக்க அரிசியில் அப்புறம் விதவதே ஆகிடும். அதனால் சைடில் இருக்க அரிசியை பூரா அப்படி இறக்கிடும். இறக்கிட்டு சாப்பிட்றோம். தம்பி தண்ணீர் வெயிட்டுக்கு மேலே கங்கு வைக்கலாம், தண்ணியும் தூக்கி மேலே வச்சுக்கலாம். அப்படி நமக்கு என்னென்னா இந்த பக்கம் இருந்து புகை வரணும். புகை இப்போ வந்து நம்ம வேகமாக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் புகை வரும். வந்தோடனே என்ன பண்ணுறோம்னா சிம்மில் வச்சு கரெக்டாக 9 நிமிஷம் வைக்கிறோம். 9 நிமிஷம் ஏன் வைக்கிறோன்னா கரெக்டான தண்ணி அதிகமாக உள்ளே இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி 9 நிமிஷத்தில் கரெக்டாக வற்றிடும். 9 நிமிஷத்துக்கு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணியாக இருக்கும், 9 நிமிஷத்துக்கு மேலே போச்சா அடி பிடிச்சிடும். அதனால் கரெக்டாக 9 நிமிஷத்துக்கு மெழுகு திரி மாதிரி எரியிற மாதிரி கீழே சிம்மில் வைக்கலாம் வச்சிடலாம். இப்போ மெழுகு திரி மாதிரி வச்சாச்சு கீழே. இதை அப்படியே 9 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இப்போ 9 நிமிஷம் முடிஞ்சிச்சு. 9 நிமிஷம் தம்மை நம்ம கீழே மெழுகு மாதிரி வச்சுருந்தோம்ல, அதை ஆஃப் பண்ணிட்டோம். இனி அடுத்து என்ன ஆகணும்னா ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதை விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தம்மு உடைச்சோம்னா அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக உதிரியாக கிடைக்கும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தம்மு உடைக்கும். 1/4 மணி நேரம் கழிச்சு இப்போ நம்ம தம்மு உடைக்க போகிறோம். தம்மு உடைச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தட்டு நான் சொன்ன மாதிரி இப்படி தூக்கவோ செஞ்சிடக்கூடாது. எப்பயுமே நம்ம இப்படி தான் நேராக தான் இழுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இழுத்துருவோம். இப்போ தம்மு உடைக்கலாம். தம்மு உடைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் தண்ணி இருக்கா இல்லையா எப்படி பார்க்கணும்னா இதை விட்டுரும். விட்டுட்டு இந்த தள்ளி பார்த்தோம்னா அடியில் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தம்மு உடைக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி உபரி ஆகும், நல்லா இருக்குன்னு. இவ்வளோதான் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ரெடி. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிக்கணுமா. ஓகே, என்ன பண்ணலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேடிகே பிரியாணி.